எத்தனையோ பெண்கள் அது கடைசியா என்ன நடந்தால் அரசு இறந்துட்டாள், பிள்ளைய டெலிவர் பண்ணிட்டு ஷீடாய். அது ஆனா அரசன் என்றால் ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல மன்னனை தருவதற்காக அவள் செய்த தியாகம் என்றதை நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். அப்படி தமிழ் பெண்கள் எல்லாம் காரைக்கால் அம்மை தொடக்கம் இந்த அரசு மட்டும் இவ்வளவு சிறப்பாக வாழ்ந்துள்ளார்கள் என்று நான் கூறி வைக்க விரும்புகிறேன். அம்மா, நீங்கள் ஒரு பெண் தானே. நன்றி. நன்றி அம்மா. நன்றி. ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இசையானது மனித மனங்களில் ஏற்படும் எல்லா விதமான உணர்வுகளையும் கட்டுப்படுத்துகின்றது. அதாவது நரம்பு மண்டலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நரம்பு மண்டலத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதாலதான் இந்த இசை மனித மனங்களில் ஏற்படும் எல்லாவித உணர்வுகளுக்கும் காரணமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. உதாரணமாக இப்ப அரச சபை ஆதி காலத்தில், அது பழைய காலத்தில், முந்தின காலங்களில் எல்லாம் அரசர் ஆட்சி நடைபெற்ற காலங்களில் எல்லாம் அரச சபையிலேயே ஓதுவார்களையும் பாடுவதற்கான கூத்தர் என்று சொல்லப்படுவது, மற்ற ஆஸ்தான வித்துவான் என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் பாணர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடல்களை பாடுவதற்கான அவர் பாடக்கூடியவர்களை அப்படி நியமிப்பார்கள். வணக்கம். வளையாத உடல் எதற்கு, வளைந்தோடும் மனம் எதற்கு என்று கேட்டு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு. அனைவரும் உலக அமைதி மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதில் கடமைப்பட்டுள்ளோம். ஒவ்வொரு நாளும் 3 முறை தியானம் செய்கின்றோம். காலை 9:30 மணிக்கும், பகல் 11 மணிக்கும், மாலை 8:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். இந்த தியானம் 30 நிமிடங்கள் நடைபெறுகின்றது. தொடர்ந்து பலருக்கு பயனுள்ள வகையில் உரைகளும் மேலும் உடற்பயிற்சியுடன் கூடிய யோகா வகுப்புகளும் இடம்பெறும். இந்நிகழ்வில் தொடர்ந்து கலந்து கொள்வதால் மனதில் சீரான எண்ணங்கள், மன வலிமை, உற்சாகம், ஊக்கம், நிரந்தர அமைதி, உடல் வலிமை, சகிப்புத்தன்மை, பொறுமை, நிரந்தர அன்பு நிலை, என்னால் முடியும் என்ற நம்பிக்கை, சிக்கல்களிலிருந்து இலகுவாக விடப்படல், ஆழமாக கவனித்தல், ஒரு செயலில் ஒரு முனைப்புடன் ஈடுபடும் தன்மை, ஆளுமை திறன் வளர்ச்சி என எண்ணிலடங்கா நல மாற்றங்கள் அனைவரிடமும் ஏற்படும். எம்மில் ஏற்படும் மாற்றங்கள் நாளடைவில் உலகளவில் ஏற்படும். எனவே அன்பும் அமைதியும் அனைவருக்கும் நீடித்து நிலைக்க இன்றே அனைவரும் இணையுங்கள் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சி நிரலை நாங்கள் கூறும்போது, நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு. தியானத்தை யோகா மாஸ்டரால் வழிநடத்தப்படும். சொற்பொழிவு, இசையும் மருத்துவமும். இந்த சொற்பொழிவை ஆற்ற இருப்பவர் கலைவாணி ஏகாந்தராஜா. இவரை ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் அவர்கள் அறிமுகம் செய்து வைப்பார். அதன் சொற்பொழிவின் பின்னோட்டம் பின்பு அன்னளவாக 9:30 மணிக்கு நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். இப்போது ஜெகநாதன் மாஸ்டரை இந்த தியானத்தை வழிநடத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். நன்றி தமா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதிற்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது.
தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும் வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் தப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக் கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றிவிடலாம். கண்களை லேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். முதல் 15 நிமிடங்களுக்கு இசையுடன் தியானமும் அதன் பின்னர் மௌனத்தில் தியானத்தையும் மேற்கொள்வோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். மேற்கொண்டு நன்றி. மேற்கொண்டு இத்தளத்தை தமா மாஸ்டருடன் கையளிக்கின்றேன். நன்றி ஜெகா மாஸ்டர். நன்றி சொல்லும் நேரம் இது. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்வோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, EMC TV ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். Thank you, Dhamma Master. Thanks goes to Arundhati Master and Srikandaraja Master for this platform. Thanks goes to Anandi Baladasan Master from Canada for playing the flyers. And thanks goes to Dr. Jagannathan Master for guiding the meditation. And thanks goes to myself for providing the music. Over to you, Kalavani. Srikandaraja Master. Thank you. Thank you, Dara Master. அனைவருக்கும் வணக்கம். இன்று பேச இருப்பவர் கலவாணி யோகானந்தராஜா டீச்சர் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து பேச வருகிறார்கள். இவர் இந்த தளத்துக்கு புதியவர் அல்ல, மிக ஆக்டிவாக இந்த தளத்தில் பங்கு பெற்று கருத்துக்களையும் சொல்லி அருமையான பாட்டுக்களையும் பாடி வருகின்றார் என்கிற தளத்தில். இதற்கு முதலாவது அவருக்கு நன்றியை சொல்லி, இவர் 30 வருடங்களுக்கு மேலாக டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஜெர்மனியிலே இருந்தவர். இவர் ஸ்ரீலங்காவிலேயே மியூசிக் டீச்சராக இருந்திருக்கிறார். மற்றது மேலும் அவர் ஒன் ஆஃப் த எக்ஸாமினர் ஓஃபால், லண்டன் ஓஃபாலுக்கு எக்ஸாமினராகவும் இருந்திருக்கின்றார். உங்களுக்கு ஓஃபாலண்டா தெரியும், எக்ஸாம் பாடி எல்லாரையும் மிகவும் இங்கே லண்டனில் பிரசித்தி பெற்றது இந்த ஓஃபால் அமைப்பு. எனவே இன்று மேலும் நாங்கள் நேரத்தை கருதி அவருடைய பேச்சை ஆரம்பிக்கும்படி அவர் அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இசையும் மருத்துவம் பற்றி அருமையான பேச்சை பேச வருகிறார்கள். நான் என்ன முதலே உங்களுக்கு அந்த இது போட வேணுமா? உங்களுக்கு அந்த அதை போட்டு விடுங்க. முதலே போட்டு விடட்டா? ஓகே. கிளியரா வருமா தெரியா பாப்போம். சரியா வந்து தெரியுதா? கொஞ்சம் பெருசா கேளுமல்ல. பெருசாக்க வாரம் என்ன மாதிரி செய்யலாம்.
சரியா? ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் குறுகிய காலமாக உங்களுடன் இணைந்திருந்தாலும் என்னையும் இணைத்துக் கொண்டு நகர்ந்து கொண்டீர்கள். அதேவேளை என்னையும் இந்த நிகழ்ச்சியில் இணைத்து எனக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் இதில் ஒரு இடம் தந்ததற்கு திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று ஒரு விடயத்தை இசையும் மருத்துவம் என்ற விடயத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். அதாவது மியூசிக் தெரப்பி. கலை இன்பமே நிலை இன்பமாம், இசை இன்பமே அமிழ்தின்பமாம். இசை மருத்துவத்தில் நாங்கள் முதல்ல பார்க்க இருக்கிறது உளநலம், அதாவது பிசிக்கல் தெரப்பி. அண்ட் அப்புறம் அடுத்தது உளநலம், மென்டல் ஹெல்த். நாங்கள் இப்ப உடல் நலம் உளநலம் என்று இரண்டாக பிரித்து பார்க்க இருக்கிறோம். இதுல நாங்கள் முதல்ல பார்க்கிறது உடல் நலம். இப்ப இசையும் ராகங்களும் தான் எங்களுடைய இந்த இசை வாழ்வுக்கு, அதாவது இசையோட சேர்ந்த வாழ்வுக்கு, எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வுக்கு எங்களுக்கு இசை தேவைப்படுகிறது. இந்த முதலில் இசையை எடுத்து பார்க்கின்ற பொழுது, இசை என்று குறிப்பிட்டால் இசைய வைப்பது என்பதுதான் அதன் அர்த்தம். அதாவது ஒரு மனிதரை இசைய வைப்பது இசை என்று கூறலாம். இந்த இசையை எடுத்துக்கொண்ட பொழுது நாம் குரல், அதாவது குரல் வளம், குரல் இசை, நாங்கள் பாடுவது குரல் இசை, அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது இசைக்கருவிகள் மூலம் இசைக்கின்ற இசையையும் நாங்கள் இசை என்று சொல்லலாம். அதாவது வீணை, வயலின், புல்லாங்குழல், நாதஸ்வரம் போன்ற இசைக்கருவிகளை நாங்கள் எடுத்து வாசிக்கின்ற பொழுது அதுவும் இசை என்று குறிப்பிடுகின்றோம். அடுத்து ராகங்களை பற்றி எடுத்து பார்த்தால், ராகம் என்றால் அந்த கர்நாடக இசையில் ராகம் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். ஆனால் பண் இசையில், அதாவது இசையில் பண் என்றும் சொல்லலாம். அதாவது ஆதி காலத்திலிருந்து பண் என்றுதான் அந்த ராகத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். அன்னைக்கு எனக்கு ஒன்றும் வரல, படம் ஒன்றும் வரல. ஓகே, நன்றி. ஆதி காலத்தில் ராகத்தை தான் பண் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது நாயன்மார் காலத்திலிருந்தே ராகம் வழங்கப்பட்டு வந்தது. அதாவது பண் என்ற ரீதியில் இந்த ராகங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. தேவார பண்கள் என்று சொல்லப்படும். எல்லா தேவாரங்களுக்கும் ஒவ்வொரு ராகம் இருந்தது. அதே போல இந்த இசையானது எங்களுடைய வாழ்க்கையுடன் இணைந்திருக்கின்றது. ராகம் அதற்கு உதவியாக எங்களுக்கு இருக்கிறது. இந்த இரண்டுமே எங்களை ஆரோக்கியமான வாழ்வுக்கு அவசியமாகிறது. அது அடுத்து நாங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை எங்கள் வாழ்வுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், நாங்கள் பிறக்கும் போது, அதாவது பிறந்தவுடன் எங்களை தாலாட்டு பாடி நித்திரை கொள்ள வைப்பது, அதாவது குழந்தைகளை தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, தாலாட்டு என்பது ஆதி காலத்தில் அதற்கு சொற்கள் இருக்கவில்லை. பாடல் சொற்களால் அமைக்கப்படவில்லை. தாள் என்றால் நாக்கு ஆட்டுவது, நாக்கை ஆட்டுவது, லல்லல்லாண்டு நாக்கை ஆட்டுவது தான் தாள் ஆட்டு என்று வந்தது. அதில் இருந்துதான் தாலாட்டு பாடல் என்று வந்தது. அதன் பிறகு அதற்கு பாட வரிகளை போட்டு சொந்தமாக, அதாவது தாங்களே பாமர மக்கள், படிப்பறிவு கூட இல்லாதவர்கள் கூட அதற்கு தங்களுடைய மனதில் எழுகின்ற வரிகளை எடுத்துக்கொண்டு தங்களுடைய
கதைப்பது போல, குழந்தையுடன் கதைப்பது போல அதற்கான வரிகளை பாடினார்கள். அதிலிருந்து அந்த தாலாட்டு பாடல்கள் உருவாகினது. அதே போல அடுத்ததாக நாங்கள் கிராமிய பாடல்களை பார்த்தாலும் அப்படித்தான். கிராமிய பாடல்கள் என்று சொல்கின்ற பொழுது ஏற்ற பாட்டு, அரிய வெட்டு பாட்டு, கப்பல் பாட்டு என்று எல்லா பாடல்களும் இந்த வகையில் சேரும். கிராமிய பாடல்கள் என்று சொல்லும்போது அது வேலை களைப்பு தெரியாம இருப்பதற்காக இந்த பாடல்களை கிராமிய பாடல்களை கிராமங்களில் மக்கள் பாடி வந்தார்கள். அந்த காலத்து அதற்கும் கூட ராகங்கள் என்று இருக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய வீட்டுகளில் தங்களுடைய வரிகளில் இலக்கணம் அவர்கள் இலக்கணம் படித்ததோ சந்தம் என்று அதற்கு பார்த்தோ அப்படி எழுதி படிக்கவில்லை. தங்களுடைய மனதில் தோன்றிய வரிகளை பாடி வேலை களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக அந்த பாடல்களை பாடினார்கள். அதாவது அறிவு வெட்டும் பொழுது தங்களுடைய களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக அறிவு வெட்டும் பாடல்கள் பாடினார்கள். அதே போல ஏற்ற பாடல் என்று சொல்லப்படும், அதாவது இந்த கிணற்றில் தண்ணீர் இறைக்கின்ற பொழுது ஏற்றம் அந்த துலா மிதிப்பவர் துலாவில் நின்று பாட்டு பாடுவர். மற்ற இறைப்பவர்களுக்கு களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக அதை ஏற்ற பாட்டு என்று சொல்லுவார்கள். கப்பல் பாட்டுன்னு சொல்லுகின்ற பொழுது இரவில் மீன் பிடிப்ப செல்வதற்காக கடலில் செல்லுகின்ற போது இரவில் நித்திரை தூங்காமல் இருப்பதற்காக அவர்கள் ஏலேலோ ஒன்று பாடல்கள் பாடிக்கொண்டு போவார்கள். அப்படியான பாடல்கள் அப்படி பாடுகின்ற பொழுது அவர்களுக்கு களைப்பு தெரியாம இருக்கிறது. இவை ஒரு எங்களுடைய வேலை களைப்பு தெரியாம இருப்பதற்காகவே இந்த பாடல்கள் பாடப்படுகின்றது. அதை நாங்களும் இப்பொழுது பெரும்பாலான மக்கள் நாங்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டோ அல்லது வாயில் பாடல்களை முணுமுணுத்து கொண்டோ தான் வேலைகளை செய்கின்றோம். ஏனென்றால் அந்த களைப்பு தெரியாம இருப்பதற்காகவும் எங்கள் நேரம் எங்களுக்கு இப்ப நாங்கள் நடக்க போய்க்க கூடாது, நடப்பயிற்சிக்காக போகின்ற பொழுது கூட எல்லோரும் காதில் பாடல்களை கேட்டுக்கொண்டுதான் நடக்கிறார்கள். என்ன இவ்வளவு தூரம் நடந்தாலும் அந்த களைப்பு தெரிவதில்லை, பாடல்களுடன் ஒன்றி போகின்றோம். ஆகவே அந்த களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த பாடல்களை கேட்கின்றோம். இது எங்களுக்கு உதவியாக இருக்கிறது, இசை உதவியா இருக்கிறது. அதே போல கோவில்கள், தேவாரங்கள், கோவில்களில் தேவாலயங்களில் கூட பாடல்கள் பாடப்படுகின்றன. இவற்றுக்கும் ஒரு மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய, அதாவது மனதை சாந்தப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பாடல்களுக்கு இருக்கும். அது அந்த ராகங்களை பொறுத்ததுதான் அந்த நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம். ராகங்களை பொறுத்ததுதான் அந்த பாடல்கள் அப்படி அமைக்கப்பட்டிருக்கும். இதே போல அடுத்தது திருமணம், பூ புனித நீராட்டு விழா, நலுங்கு போன்ற வைபவங்களில் எல்லாம் இந்த பாடல்கள் ஒலிக்க விடுவார்கள். அதாவது பாடுவார்கள், தாங்களே தான் பாடுவார்கள். இதெல்லாம் மகிழ்ச்சியை ஊட்டுவதற்காக, மகிழ்வை ஏற்படுத்துவதற்காக இந்த பாடல்களை பாடுவது வழக்கம். இதே போல இறப்பு வீடுகளிலும், அதாவது மரண வீடுகளில் கூட தேவாரங்கள் பாடுவது அல்லது மற்ற சமயங்களிலே இந்த பாடல் பாடுவது வழக்கம் இருக்கிறது. இது எங்களுக்கு அதாவது பிறப்பு முதல் இறக்கும் வரை எங்களுடன் இணைந்தே வருகிறது இசை என்பதற்கு இவற்றை எடுத்துக்கொண்டேன். அடுத்து நாங்கள் இசையை ரசிக்காதவர்கள் யாருமே இல்லை. அதாவது இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்ற பாடல் இருக்கிறது. அதே போல இசையால் வசமாக இதயமெது என்று கேட்கலாம் என்ற ரீதியில் இந்த பாடலுக்கு வசப்படாதவர்கள் யாருமே இல்லை. அதனால்தான் சிறு வயதிலேயே சிறார்களுக்கு நாங்கள் பாடசாலையில் போயம்ஸ், சின்ன சின்ன பாடல்களை சொல்லிக் கொடுக்கிறது. அப்போது அவர்களுடைய மனதில் எளிதாக அந்த சொற்கள் எல்லாம் பாடமாகி விடுகிறது, அவர்களுக்கு எளிதாக பதிந்து விடுகிறது. அதனால்தான் பாடசாலை பிள்ளைகளுக்கு சிறு வயதில் பாடல்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். சந்தோஷமாக உற்சாகமாக பாடுவார்கள், அவர்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதே போல ABCD, மற்ற திருக்குறள்கள்,
அப்படியானவற்றை எல்லாம் நாங்கள் ராகத்தோடு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது இலகுவில் அவர்களை போய் சேரும் அது. ஆகவே இசையோடு சேர்ந்து எதையும் ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இசையானது மனித மனங்களில் ஏற்படும் எல்லா விதமான உணர்வுகளையும் கட்டுப்படுத்துகின்றது. அதாவது நரம்பு மண்டலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நரம்பு மண்டலத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதாலதான் இந்த இசை மனித மனங்களில் ஏற்படும் எல்லாவித உணர்வுகளுக்கும் காரணமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. உதாரணமாக இப்ப அரச சபையில் ஆதி காலத்தில், அது பழைய காலத்தில், முந்தின காலங்களில் எல்லாம் அரசர் ஆட்சி நடைபெற்ற காலங்களில் எல்லாம் அரச சபையிலேயே ஓதுவார்களையும் பாடுவதற்கான கூத்தர் என்று சொல்லப்படுவது, மற்ற ஆஸ்தான வித்துவான் என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் பாணர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடல்களை பாடுவதற்கான அவர் பாடக்கூடியவர்களை அப்படி நியமிப்பார்கள். ஏனென்று சொன்னால் அரச சபையில அரசரை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் மன அழுத்தத்தை, அவர்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்காகவும் அந்த பாடுபவர்களை, அதாவது பாகவதர்கள் பாணவர்களை அங்கு வைத்திருப்பார்கள். கோவில்களிலும் அந்த பகவதர் ஆஸ்தான வித்வானாக ஒரு கோயிலுக்கும் பாடகர்களை எல்லாம் நியமித்திருப்பார்கள். இது இப்படித்தான் இசை வளர்ந்தது. இந்த இசையின் அதாவது மன எழுச்சி என்று எழுச்சிக்காகவும், அதாவது போருக்கு போகின்ற பொழுது அரசர் மன்னர் காலத்தில் போருக்கு போகின்ற பொழுது பேரி, யாழ், முரசு, கொம்பு போன்ற வாத்தியங்களை எல்லாம் வாசிப்பார்கள் என்று அவர்களுக்கு அந்த மன எழுச்சியை ஏற்படுத்துவதற்காக அந்த அந்த இசைக்கருவிகளை எல்லாம் வாசிப்பது உண்டு. அடுத்து நாம் இப்ப இந்த உணர்வுகள் என்று சொல்லுகின்ற பொழுது, அதாவது பலவிதமான உணர்வுகள், ஃபீலிங்ஸ், கோபம், அன்பு, மகிழ்ச்சி, சாந்தம், இரக்கம், கருணை, கவலை என்பதெல்லாம் இந்த உணர்ச்சிகள் என்று சொல்லப்படுகின்றது. இதற்கான சில சுரப்பிகள், அதாவது ஹோமோன்ஸ் அதை கட்டுப்படுத்துகிறது என்றதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதிகமான புத்தகங்கள், இந்த புத்தகங்களில கூட வாசிக்கக்கூடியதா இருக்கிறது. த ஹீலிங்ஸ் பவர் ஆஃப் சவுண்ட் அண்ட் மியூசிக், அந்த புத்தகத்திலையும் நிறைய அதை பற்றி சொல்லி இருக்கின்றாங்க. மற்றது த மிரேக்கிள் ஆஃப் மியூசிக் தெரப்பி, அது சிடி வடிவமாகவே இருக்கிறது, கேட்கலாம். த பவர் ஆஃப் மியூசிக் தெரப்பி, இந்த புத்தகங்கள் எல்லாம் அப்படி நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. இவற்றில் எல்லாம் அமெரிக்காவில் எல்லாம் இசை எப்படி எங்க மனதில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகின்றது, எப்படி மருத்துவத்தோட சம்பந்தப்பட்டிருக்கின்றது, மியூசிக் தெரப்பி என்று கூறப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது, இசையை கேட்கின்ற பொழுது அந்த துன்பத்துக்கு, அதாவது துன்பத்தில் இருப்பவரை அமைதிப்படுத்துவதற்காக சகானா ராகம், ஆனந்த பைரவி ராகம், ஸ்ரீரஞ்சனி, இந்த ராகங்களை எடுத்து பாடுகின்ற பொழுதோ அல்லது இந்த ராகங்களை கேட்கின்ற பொழுதோ எங்களுடைய உணர்வுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக பக்தி, கருணை, இரக்கம் என்று சொல்லலாம். பக்தி, அதாவது சில வேளையில நாங்க பக்தி பாடலை பாடுகின்ற பொழுது மாஞ்சி, சஹானா போன்ற ராகங்கள், ரீரிகாவில மணிகம், மாஞ்சி, ரீரிகாவில சிந்து பைரவி போன்ற ராகங்களை பாடுகின்ற பொழுது இரக்கம், பக்தி, கருணை ஏற்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. இப்ப நாங்க பக்தி என்று சொல்லுகின்ற பொழுது இறை பக்திக்காக நாங்கள் தேவாரத்தையோ அல்லது பக்தி பாடல்களையோ பாடுகின்ற பொழுது அது எங்கள் மனதை ஒரு சாந்தப்படுத்துகின்றது, ஒரு பக்தி பயப்படுத்துகின்றது. அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு துள்ளல் பாடலையோ அல்லது ஒரு பைலா பாடல் மாதிரியோ அல்லது ஒரு குத்து பாடல் வடிவமாகவோ பாடினால் பக்தி வராது. அது எங்கள் நரம்புகளை தூண்டி எங்களுடைய சுரப்பிகளை கட்டுக்குள்ள கொண்டு வராம இன்னும் கூட ஒரு
வெறித்தனமாகத்தான் வருமொழியோ அது மனதை கட்டுப்படுத்தாது, பக்திக்குள்ள கொண்டு வராது. நாங்கள் தியானம் செய்யும் பொழுது போடுகின்ற அந்த இசையெல்லாம் எங்களை அப்படியே மனதில அமைதியை ஏற்படுத்தி எங்கேயோ இருக்கிறது போல ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்றது. அந்த வகையில் நாங்கள் இந்த பக்தி நேரங்கள்ல பக்தி பாடல்களும் கேட்கின்ற பொழுது எங்களுக்கு பக்தி ஏற்படுகின்றது. அதை விட கோபம் படபடப்பு தனிய வைப்பதற்காக, கோபத்தை ஊட்டுவதற்காக படானா போன்ற ராகங்களை பயன்படுத்துகிறார்கள். அதை பயன்படுத்துகின்ற போது கோபம் கூடுதலாக வரும். ஆனால் சில ராகங்கள், அதாவது சஹானா, புன்னவராளி போன்ற ராகங்களை பாடுகின்ற பொழுது இந்த கோபத்தை அடக்குறதுக்கும் படபடப்பை அடக்குறதுக்கும் இந்த ராகங்களை பயன்படுத்தலாம். அடுத்து மனதை வசீகரிக்க, அதாவது வசீகரிக்கன்னு சொல்லுகின்ற போது காதல் பாடல்கள், மனதை கவரக்கூடிய அதற்காக பாடப்படுகின்ற பாடல்கள் என்று சொல்லுகின்ற இந்த ராகம் ஆனந்த பைரவி, கரஹர பிரியா. மற்றும் மகிழ்ச்சி, சாந்தம் என்று சொல்ல சாந்தத்தை ஏற்படுத்துவதற்கு பூவாளர் ராகம். அதனால்தான் அதிகாலையில் பூவாளர் ராகத்தில் அநேகமான பாடல்கள் பூவாளர் ராகத்தில் காலையில் கேட்கின்ற பொழுது மனம் ஒரு அமைதிப்படுத்தப்படுகின்றது. மற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ராகம் ஹம்சத்வனி, கேம்ப்ளாஸ் போன்ற ராகங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றன. இவை ராகங்களின் உபயோகத்தை பற்றி இப்பொழுது நாம பார்த்திருந்தோம். இந்த ராகங்களின் உணர்ச்சி, அதாவது ஃபீலிங்ஸுக்கு எப்படி இந்த ராகங்கள் பயன்படுகின்றன பார்த்திருந்தோம். அடுத்ததாக நாங்கள் நோய்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் இந்த ஆராய்ச்சி மூலம் இந்த கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த ராகங்களை நாங்கள் கேட்கின்ற பொழுது இந்த நோய்களை கட்டுப்படுத்தலாம் என்பதையும் கூறியிருக்கிறார்கள், கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது நான் எனது சொந்த அனுபவத்தில் கண்டது ஒரு அதை கூறிக்கொண்டு நான் இந்த ராகங்கள் நோய்களை கட்டுப்படுத்துகின்றன என்று நாங்கள் பார்க்கலாம். நான் என்ற சொந்த அனுபவத்தில் நடந்த ஒரு கதையை சொல்லி கூற விரும்புகிறேன். எனக்கு 83ஆம் ஆண்டுல நான் நிறைய பிரச்சனை நடந்து இந்த நேரம் ஸ்ரீலங்காவில், அதாவது நாட்டில குழந்தை பேருக்காக நான் முழு கற்பனையாக, அதாவது பிரெக்னன்சியா இருக்கின்ற பொழுது குழந்தை பிறக்கிற டேட்டு கிட்டவாக கர்ஃபியூ போடப்பட்டிருந்தது. அந்த கர்ஃபியூ போட்டிருந்த அன்றைக்கு எனக்கு இரவு 9 மணிக்கு எனக்கு குத்து தொடங்கிடு. இரவு 6 மணியிலிருந்து காலை 6 மணி வரையும் கர்ஃபியூ போடப்பட்டிருந்தது. ஆனால் எனக்கு 9 மணிக்கே எனக்கு குத்து வந்துட்டது. ஆனால் 12 மணி வரையும் நான் கந்தன்கரனை படம் பார்த்தேன். எனக்கு அது ஞாபகம் இருக்கிறது. கந்தன்கரனை படம் போட்டு பார்த்து கொண்டு 12 மணி வரையும் இருக்க முடிந்தது. அதுக்கு பிறகு இந்த இடைவெளி, இந்த குத்துற நேரம் இடைவெளி குறைஞ்சு போய்க்கு எனக்கு பயம் வந்தது. கர்ஃபியூ ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத நிலைமை என்று. ஆனால் வீட்டுக்கு கிட்ட ஒரு டாக்டர் இருந்தவர். அவர் சொன்னார், ஒன்றும் பயப்பட வேண்டாம், அவசரத்துக்கு தான் இருக்கிறேன், ஒன்றும் பயப்பட வேண்டாம், காலை உயர்த்தி வைத்து கொண்டு படுத்திருங்கன்னு சொல்லி, அன்று காலை 6 மணி வரை நான் இசையைத்தான் கேட்டுக்கொண்டிருந்தேன், பாடல்களைத்தான் கேட்டுக்கொண்டிருந்தேன். சில நேரத்துல தாங்க முடியாத வந்தாலும் அந்த கட்டுப்படுத்தி இசையையே கேட்டுக்கொண்டிருந்தேன். காலை வரை எனக்கு இந்த இசைதான் உதவினது. காலை 6 மணிக்கு சரியாக நாங்கள் நல்லூரில் இருந்து திருநெல்வேலிக்கு தூரம் இல்லை, 5-6 நிமிஷம் தான், அங்கே டெலிவரிக்காக போனது. உடனே குழந்தை பிறந்தது. இது எனக்கு அந்த இசை, அந்த சுகமான டெலிவரிக்கும் எனக்கு அது சுகமாக இருந்தது. அந்த நேரம் எனக்கு இசை என்னை காலமை ஒரு இவ்வளவு மணித்தியாலங்கள் என்னை கட்டுப்படுத்தி வச்சிருந்தது என்பதை கூறிக்கொண்டு, நாங்கள் நான் பார்த்த ஆராய்ச்சியின் மூலம் நான் பார்த்தது ஹார்ட் அட்டாக் வருகின்ற பொழுது அதற்கு அந்த இதயம் சம்பந்தமான இந்த வருத்தங்களுக்காக கல்யாணி ராகம், சங்கராபரணம், சாருகேசி இந்த ராகங்களை கேட்டுக்கொண்டிருந்தால் பொதுவாகவே சொல்லுவார்கள்,
வர்த்தக்காரர் இசையை கேட்க வேண்டும் என்று. நான் அதுல இந்த 3 ராகங்களும் எக்ஸ்ட்ரா அதற்கான ராகங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதய சம்பந்தமான நோய்களுக்கான. மற்றதும் டயபெட்டிக் நீரிழிவு என்று சொல்லப்படுகின்றது. அமிர்தவர்ஷினி ராகம், பகடி ராகம். இந்த அமிர்தவர்ஷினி ராகத்தை சொல்லுவார்கள் முத்துசாமி தீட்சிதர் நினைக்கிறேன். மழை வருவதற்காக பாடிய பொழுது அவர் 8 மணித்தியாலங்கள் பாடினாராம். அந்த மழை பெய்தது என்று சொல்லுவார்கள். நாங்கள் படிக்கின்ற பொழுது அதை நான் அந்த சிறு வயதிலே படிக்கின்ற பொழுது இதை கேட்ட பொழுது இந்த கதை பொய் கதை என்று நினைத்தேன். ஆனால் இப்பொழுது ஆராய்ச்சிகள் சொல்கிறார்கள் இந்த அமிர்தவர்ஷினி ராகத்துக்கும் நீருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று. அதனால்தான் இந்த நீரிழிவு நோய் என்று சொல்லப்படுகின்ற அந்த டயபெட்டிக்கை கட்டுப்படுத்துகிற தன்மை அமிர்தவர்ஷினி ராகத்துக்கு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இன்றைய டாக்டர்ஸ் இருக்கிறீங்க, நீங்க இதை பற்றி நான் செய்த ஆராய்ச்சியின் மூலம்தான் இதை கொண்டு வந்திருக்கிறேன். பேசும்போது நீங்கள் அதை பற்றி கதைக்கலாம். மற்ற ஹெடேக், அதாவது தலையிடிக்கு தர்பாரி ராகம், திரிஜாவந்தி ராகம், சாரங்கா ராகம் உதவி செய்கிறது என்று சொல்லப்படுகின்றது. அதே போல ஸ்ட்ரெஸ், பக்கவாதம், பைரவி ராகம், அசீர் பைரவி ராகம் போன்ற ராகங்கள் இந்த ஸ்ட்ரோக் பக்கவாதத்தை கட்டுப்படுத்தும். மற்றது டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், மற்றது டென்ஷன், அதாவது பதட்டம், மன அழுத்தம் போன்ற நோய்க்கு கல்யாணி, காப்பி, வசந்தா, ஹம்சத்தனி இந்த ராகங்களை கேட்கின்ற பொழுது இவரை கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்லுது. மற்றது ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன், அதுக்கு அசாவேரி, கல்யாணி, வசந்தா ராகங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த ராகங்களை, அதாவது நாங்கள் பல ராகங்களை இப்பொழுது பார்த்திருக்கின்றோம். இதுல காலையில பாடுற ராகம், இரவுல பாடுற ராகம், பொதுவாக பாடுற ராகம் எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் காலையில் பாடுகின்ற ராகம் நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன், பூபாலம். காலையில் பாடுகின்ற பொழுது மனதை அமைதியாக்குகின்ற. அதே போல இரவுல பாடுறது எல்லாருக்கும் தெரியும், நீலாம்பரி ராகம், ஆனந்த பைரவி ராகம், அதாவது தாலாட்டு பாடல்கள், திருஊஞ்சல் பாடல் என்று சொல்லப்படுகிற பாடல்கள் எல்லாம் இந்த ஆனந்த பைரவி போன்ற ராகங்களை பயன்படுத்துகிறார்கள். நீலாம்பரியும் நித்திரையாக்குவதற்கு பாடப்படுகின்ற பாடராகம். மற்றது அதிகாலையில் பூவாலம் பாடுவதும் மற்றதும் நண்பகலில் ஸ்ரீராகம் பாடுவதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த நேரமும் பாடக்கூடிய ராகங்கள் என்று ஆரபி, சங்கராபரணம் போன்ற ராகங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மற்றதும் தனிமையை போக்கும் ராகம், அதாவது தனிமையாக இருக்கின்ற பொழுது வசந்தா ராகத்தை கேட்கின்ற பொழுது அது தனிமையை போக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இவற்றில் நான் தெரிந்து கொண்டதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். இசையை ரசிப்போம், அமைதி பெறுவோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். உங்களுடன் நன்றி. நன்றி அம்மா. துன்பத்தில் இருப்பவரை அமைதியாக்கும், மனத்தை சாந்தப்படுத்தும் என்று பல வகையான கூற்றுக்களையும் கூறி எங்களுக்கு விவரம் கூறியிருந்தீர்கள். இந்த சிறப்பான பேச்சை பாராட்டி 30 நிமிடங்கள் முதல் கரகோஷம் செய்வது. நன்றி. இப்போது உங்கள் கருத்துக்களை வரவழைக்கின்றோம். முதலாவதாக டாக்டர் நவரத்னம் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இந்த பேச்சை நான் ரசித்தேன். என்றால் எனக்கும் இசைக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது. நான் இசை பாடாட்டிலும் இசை ரசிப்பவன். அந்த முறையில் நீங்கள் கூறியதில் ரெண்டொரு விஷயம், இந்த தாலாட்டு பாட்டும் ஒப்பாரியும்
அது பெண்கள் தாங்களாக இயற்றி பாடுற பாட்டுகள். அந்த சொல்லுகள், அந்த பாட்டின்ற சொல்லுகள் புத்தகத்தில் இல்லாட்டிலும் அந்த சந்தர்ப்பத்துக்காக பொருந்தத்தக்காக சொல்களை வைத்து பாடும் பாட்டுகள் ஒப்பாரி பிறப்புல தாலாட்டு பிறப்புகளுக்கு. அதை விட இந்த இசை கேட்கும் பொழுது பிரெயின்ல இருக்கிற எலக்ட்ரோகிராம் அந்த வேவ்ஸ், பிரெயின் வேவ்ஸ் பார்க்கும் பொழுது அதில் அமைதி வர்ற வேவ்ஸ் கூட வருது. அதுவும் இதில் சயின்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை விட சங்கீதம் பாடுறவர்கள் கேட்கிறவர்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன்லையும் சில பகுதிகள் கூட டெவலப் பண்ணியிருக்கு கண்டுபிடித்திருக்கார்கள். இதிலெல்லாம் இசையால் மனிதனுடைய உடலுக்கு வர்ற நல்ல விஷயங்கள். அதை விட இந்த மன அமைதி குறைந்த பிள்ளைகள், சப்நார்மல் சில்ட்ரன் சொல்றது, அதை கட்டுப்படுத்த கஷ்டமான பிள்ளைகள், அவைகளை ஒரு இடத்துல வைத்து தான் பராமரிப்பார்கள். அப்படி இந்த நாட்டில் இருந்தது. அந்த இடங்கள்ல இசை போட்டு விட்டால் அவர்கள் இசையில் மூழ்கி தாங்களே பாட துவங்கி விடுவார்கள் சேர்ந்து. அப்படி சேரும் பொழுது அவருக்கு குழப்படி பண்ண மாட்டார்கள். அதுவும் ஒன்று நான் சொல்ல விரும்புகின்றேன். உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்ப்பது தெரியாது. கூறிக்கொண்டு வருகின்றேன். வணக்கம். நன்றி. நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த அக்னோர் பிள்ளைகளுக்காக இசை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல நானும் ஒரு அனுபவத்தை சொல்லுகிறேன். நானும் அந்த ஒரு குழந்தையை, ஒரு பிள்ளை கதைக்க முடியாம வந்த பிள்ளை, நான் பாடல் சொல்லி கொடுக்கின்ற பொழுது அதை திருப்பி பாடுவார். ஆனால் அவருக்கு கேள்வி கேட்டா மறுமொழி சொல்ல மாட்டார். ஆனால் பாடல்களை பாடித்தான் அதற்கு பிறகுதான் அவர் கதைக்க கூடியதாக வந்தது. அதே போல இன்னும் ஒன்று சொல்ல மறந்திருந்தேன். என்னுடைய சொந்த அனுபவத்தில் பார்த்தது பிசிங்குக்கு டாக்டர்ஸே சொல்லி இருக்கணும். என்னுடைய 2 மலையாள நர்சஸ், நர்ஸாக வேலை செய்து கொண்டிருப்பார் ஹாஸ்பிட்டல்ல. 50 வயது அவர்களுக்கு. 2 மலையாள நர்சஸ் என்னிட வந்து படித்தவர்கள். நான் கேட்டேன், நான் என்னதுக்காக அவர்கள் சொன்னார்கள், பீசிங்குக்கு அந்த மூச்சு பயிற்சிக்காக பீசிங் கட்டுப்படுத்தி அந்த மூச்சை கட்டுப்படுத்தி பாடிக்கொண்டு வந்தால் பீசிங் குறைவா இருக்கும் என்று அவர்கள் அதில் சுகம் கண்டார்கள். 5 வருடம் படித்து அதில் சுகம் கண்டவர்கள். நன்றி. நன்றி டாக்டர் நவரத்னம் மாஸ்டர். கான்கு கணேசன் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாம் தாழ்வாழ்க. மன்னிக்கவும் அம்மா, உங்களது பேச்சு இசையோட கூடிய தத்துவங்களையும் நோய் தீர்க்கும் வழிகளையும் எந்த ராகம் என்றதை பாட வேண்டும் என்பதையும் அழகாக கூறினீர்கள். எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும் எனது மகிழ்ச்சியும். நான் கேள்வி கேட்பதற்கு இல்லை, நீங்கள் எல்லா விடயங்களையும் கூறினீர்கள். ஒரே ஒரு கேள்வியை கேட்டு நான் இந்த கருத்தை சொல்றேன் அம்மா. மறக்க முதல் அந்த ஸ்ட்ரோக்குக்கு நீங்கள் எந்த ராகத்தை பாட வேண்டும் சொன்னீங்கள்? ஸ்ட்ரோக் பாராக்கள் அது சொன்னீங்களா? சொன்னேன். பக்கவாதம், ஸ்ட்ரோக், பைரவி, அஹீர் பைரவி. பைரவி, மற்றது என்னம்மா? அஹீர் பைரவி. அது பைரவியோட சேர்ந்த ராகம் தான். ஓகே, அது நான் எந்த ஒரு உறவினருக்கு வந்தபடியா நான் அவருக்கு சொல்லலாம் தான். நன்றி அம்மா. நான் 2-3 கருத்துக்களை கூற விரும்புகிறேன். எனக்கும் நவரத்னம் டாக்டர் சொன்ன மாதிரி நான் பாட மாட்டேன். நான் பாடினா நீங்கள் ஓடுவீர்கள். ஆனால் பாடுவது எனக்கு பிடிக்கும். ஆனால் நான் அந்த இசை பற்றிய சில கருத்துக்களை மட்டும் விரைவாக கூறி விடுகின்றேன். நீங்கள் இந்த பண்ணை பற்றி கூறினீர்கள். எங்கள் தமிழ் இசைக்கு முதல் பண்ணை கொடுத்தது ஒரு பெண் தான். அந்த பெண் யார் என்றால் காரைக்கால் அம்மையார். அவர் 3ஆம் நூற்றாண்டில மூத்த திருப்பதிகம் என்றதை அவர் பாடினார். அவர் வழிவந்துதான் பிறகு 7ஆம் 8ஆம் 9ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தரும் 4 நூற்றாண்டுகள் ஒன்றும் நடக்க இல்லை. பிறகுதான் சுந்தரமூர்த்தி நாயனார் 9ஆம் நூற்றாண்டு, அப்பரும் சம்பந்தரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் 7ஆம் நூற்றாண்டு என்று கூறுகிறார்கள்.
அப்ப நான் ஏன் சொல்றேன்டா, ஒரு பெண் தான் அந்த இசையை எங்களுக்கு தமிழ் இசையை கொடுத்தவள் என்றதுக்கு நான் அதால இறைவனே கைலாயத்துக்கு போகும் பொழுது சொன்னாராம், நீ என்னுடன் இருக்க வேண்டிய அந்த உமாதேவியார் கேட்டாராம், இது பாரதார் என்று, என்னது அம்மைகாள் என்று அம்மா வாராண்டு சிவபெருமானே சொன்னார் என்ற ஒரு கருத்து நிலவுறது. அது ஒரு கருத்தம்மா என்று அவர்தான் தமிழ் இசையை எங்களுக்கு தந்த முதல் பெண்மணி. அதை நான் உங்களுக்கு குறிவைக்க விரும்புகின்றேன். முதலாவது. இரண்டாவது, நீங்கள் அந்த டாக்டர் சொன்னார்கள் தாலாட்டு மற்றது ஒப்பாரி. அது இன்னொரு விஷயம் என்னென்றால் இசை மட்டுமில்லை, நகைச்சுவையையும் கலப்பார்கள். நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இப்ப உதாரணம், ஒரு தாலாட்டு பாட்டு இருக்கு. மாமா அடித்தாரோ, ஒரு பேத்தியார் பாடுறார் பிள்ளைங்க. மாமா அடித்தாரோ மல்லிகை பூச்செண்டால், மாமா என்றால் மல்லிகை பூச்செண்டாலே அடிப்பார். அத்தை அடித்தாளோ, அத்தை வருஷத்துக்குள்ள வாரவள் தானே, அத்தை அடித்தாளோ அலரி பூச்செண்டாலையோட நக்கல் விளங்குது. அப்படி அதாவது அந்த நக்கை ஒரு அத்தை என்றவள் ஒரு குடும்பத்துக்கு வில்லியாக வருவள் என்றதை காட்டுவதற்காக பேத்தியார் சொல்லுவார், அத்தை அடித்தாளோ அலரி பூச்செண்டாலே என்று சொல்லிட்டு பிறகு தாய் சொல்றா, அவன் மாமா அடிக்கவில்லை, அத்தையும் அடிக்கவில்லை, அவன் தானா அழுகின்றான். அதுக்கு காரணம் என்னென்றால் தம்பி துணை தேவை என்று சொல்றார். அத தாய் சொல்றாள், இல்ல இல்ல அவன் மாமா அடிக்கவும் இல்லை, அத்தை அடிக்கவும் இல்லை, அவன் தானா அழுகின்றான், எனக்கு தம்பி துணை வேண்டும் என்று. பாத்தீங்களா எவ்வளவு விடயங்களை அடக்கி அந்த தாலாட்டை பாடி உள்ளார்கள். அது ஒன்றம்மா. மற்றது ஈவன் ஆக்கள் இறக்கும் பொழுதே எங்களோட ஒப்பாரியில் கூடி நகைச்சுவையை பூத்தி உள்ளார்கள். ஒரு பாடல் சொல்லுகின்றேன், பந்தலிலே பாவக்காய் பந்தலிலே பாவக்காய். நான் பாட்டை சொல்றேன், பிறகு என்னன்னு சொல்றேன். எனக்கு நானும் படிச்சிருக்கிறேன். படிச்சீங்களா? பந்தலிலே பாவக்காய் பந்தலிலே பாவக்காய். அப்ப ஒரு ஒரு ஒப்பாரி ஒப்பாரி நடக்கும் பொழுது 4-5 பெண்கள் சேர்ந்து முதல் பெண் சொல்றா பந்தலிலே பாவக்காய் பந்தலிலே பாவக்காய். மற்ற பெண்கள் சொல்றார்கள், போகைக்க பார்த்துடுவோம் போகைக்க பார்த்துடுவோம், போகைக்க பிடுங்கி கொண்டு போவோம் என்று. பிறகு அந்த 3வது பெண் சொல்றா, அது விதக்கெல்லோ விட்டிருக்கு விதக்கெல்லோ விட்டிருக்கு. அந்த 3வது பெண்ணின் ஹஸ்பண்ட் தான் செத்தது. அதான் அந்த பிரச்சனை. அப்ப என்ன சொல்றாங்க, ஒப்பாரி சும்மா பேருக்கு வைக்கிறார்களே ஒழிய எல்லாம் பொய் என்பதை இந்த ஒப்பாரி ஆட்டுகின்றது. அதாவது இப்ப திருப்பி சொன்னால், பந்தலிலே பாவக்காய் பந்தலிலே பாவக்காய் முதல் பெண் சொல்றா. 2வது பெண் சொல்றா, நாங்கள் புகைக்க பிடுங்கி கொண்டு போவோம், புகைக்கில பிடுங்கிறதுக்கு புகைக்க பார்த்துடுவோம் புகைக்க பார்த்துடுவோம். 3வது பெண் சொல்றா, அது விதக்கெல்லோ விட்டிருக்கு விதக்கெல்லோ விட்டிருக்கு என்று அது நகைச்சுவையாக ஒப்பாரியையே கொண்டு வரார்கள் என்றதை ஒரு கருத்தை கூறி நான் நீண்ட நேரம் ஒரே ஒரு கருத்தை நீங்க சொன்னீங்கள். அந்த நீங்கள் அந்த உங்கள் பிள்ளைய உங்கள் டாக்டர் சொன்னாண்டு காலை தூக்கி வைத்திருக்க வேண்டும் என்று. அதுக்கு உண்மையில் ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்ததாம். அது ஒரு அந்த காலத்துல தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு அரசனும் அரசி, அவளுக்கு சொல்லப்பட்டது அரசிக்கு, நீ இந்த ஒரு 4 நாளிகை கழித்து உன்ற பிள்ளை பிறந்தால் அவன் பாராள மன்னனா வருவான், பெரிய ஒரு மன்னனாக வருவான் என்று ஜோதிடரை சொன்னார்கள். அந்த பேரணி இப்ப சொல்றேன். அப்ப அவள் என்ன செய்தாள் என்றா, பிள்ளை இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவளுக்கு வயிற்று குத்து துவங்கி விட்டது. அப்ப அவள் என்ன செய்தாள் என்ற அரசி, நான் அப்ப 4 நாளிகை பிந்தினால்தான் அந்த பிள்ளை சிறப்பான பிள்ளையாக பிறக்கும் என்று சோதரன் சொன்னபடியால் அவள் என்ன செய்கிறாள் என்றால், தன்னை தலகுகளாக கட்டி தொங்க விடுங்கள் என்று கட்டளை இடுகிறாள் அந்த பணிப்பாளர்களுக்கு. அப்ப அவளை தூக்கி தலகுகளாக கட்டுறாங்க. அந்த காலை தூக்குறான்னு சொன்னீங்க தான், இது உண்மையா அவள் உடம்பியே தலகுகளாக கட்டி தூக்க பண்ணுகிறாள். அவள் கேட்கிறாள். அப்படி பண்ணின உடனே 4 நாளிகை கழித்து அந்த பிள்ளை பிறந்தது. அது அந்த அப்படி இருந்த தலகுலா கட்டினபடியால் அவனது கண்கள் சிவப்படைந்தபடியால் அவனுக்கு ஏற்பட்ட பெயர் கோச்செங்கனான். அந்த கோச்செங்கனான் என்ற அரசன் தான் தமிழ்நாட்டை பெரிய ஒரு சிறப்பாக ஆண்ட ஒரு மன்னன் என்றதை கூறி வைக்க விரும்புகிறேன். அது என்னடா நீங்கள் சொன்னபடி, அதாவது எத்தனையோ பெண்கள் அது கடைசியா என்ன நடந்தால் அரசி இறந்துட்டாள், பிள்ளைய டெலிவர் பண்ணிட்டு she died. அது ஆனா அரசன் என்றால் ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல மன்னனை தருவதற்காக அவள் செய்த தியாகம் என்றதை நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். அப்படி தமிழ் பெண்கள் எல்லாம் காரைக்கால் அம்மை தொடக்கம் இந்த அரசி மட்டும் இவ்வளவு சிறப்பாக வாழ்ந்துள்ளார்கள் என்று நான் கூறி வைக்க விரும்புகிறேன். அம்மா, நீங்களும் ஒரு பெண் தானே. நன்றி. நன்றி அம்மா. நன்றி. நன்றி கான் புகனேசன் மாஸ்டர். டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ்.
நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த தளத்துல முன்பும் ஒரு இரு தடவை இசையை பற்றியும் பேசியிருக்கிறார்கள். அது ரொம்ப நாள் ஆயிட்டுது. அதனால கலைவாணி மாஸ்டர் பேசினது எங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷர் மாதிரி கோர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்ப நான் அப்பவும் யோசிச்சுனான், இப்பவும் யோசிக்கிறேன். இதுல என்ன உண்மை என்று சொல்லி. டாக்டர் நவரட்னம் தான் பேசுறேன் ஐயா. ஓகே, இது என்ன உண்மை என்றதை தான் அறியணும். எல்லாத்துலயும் உண்மை அறிகிறது தான் அந்த. அப்ப உண்மை என்று சொல்லிக்கல, இது என்ன மேஜிக்கல் கியூரிட்டி ப்ராப்பர்ட்டியான்றது எனக்கு கேள்வி. அப்படி எனக்கு படையலை. ஏன்னு சொன்னா இசை ஒரு நிவாரணம். அதாவது என்ன நடக்குதுன்னு சொன்னா, முதலாவது போர்டம். இந்த திணை இந்த என்ன வள்ளி திணை என்ற போர்டம். அப்ப பறவை வர்றதுக்காக ஏலோலம்னு சொன்னது. அது வேற. மற்றது ஏலோ ஐலசாண்டு இந்த நீங்க சொன்ன மாதிரி வள்ளத்துல வலிச்சு கொண்டு போறவ அது களைப்புக்காக. ஏன்னா 2 விதத்திலையும் என்ன நடக்குன்னு சொன்னா, களைப்பு வந்தால் ஏன் கலைக்கிறன்னு இந்த எண்ணம் அதை சுழண்டு கொண்டு இருக்கும். ஸோ களைப்பு இன்னொரு ஊக்கத்தை குறைச்சி விடும். அதே மாதிரி போர்டம் வரைகளையும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும். அப்ப நீங்க செய்யற வேலை உங்களுக்கு களைப்பா தெரியாமல் ஒரு ஜாய்ஃபுல்லா மன செய்தால் அதான் மன லைக்கிறது. தட் இஸ் மெடிடேட்டிவ் மோட். அப்ப பாட்டு தேவைப்படாது. பிகாஸ் என்ஜாயிங் த டாஸ்க் இட் செல்ஃப். அது ஒரு விஷயம். ஆடி பாடி வேலை செய்தா எழுப்பியிருக்கான்னு வெளிப்பட்டிருப்பீங்க இல்லையா? இன்னொன்று மன எழுச்சி. துள்ளல் இசையை பற்றி சொன்னீர்கள். இந்த இந்த பாட்டு கச்சேரியில அது சொல்றது கொன்னக்கோலா கென்னக்கோல் என்று சொல்றாரு இல்லையா? அது சொல்றது பூஸ்ட் பண்றதுக்கு. அது பாட்டு மட்டும் இல்ல, எங்கட வழக்கத்துல இல்ல, இந்தியாவில சொல்வார்கள். நான் என்னுடைய நண்பன் ஒரு ஆண்ட அரங்கேற்றத்துக்கு இசையில போய்க்கல வந்தவர் ஒரு இந்தியன். அவர் சொன்னார் சபாஷ் சபாஷ் பேஷ் பேஷண்ட். அப்படி சொன்னோன்னு யூ கெட் மோட்டிவேட்டட். பாட்டால மட்டுமல்ல, இப்படியான சத்தங்களை உள்ள செய்தாலும் மன எழுச்சி வரும். மனத்தாழ்வுல என்ன நடக்கிறேன்னு சொன்னா, நான் என்னுடைய பேச்சுல சொன்னேன், இந்த உணர்ச்சி பெருக்கம் ஒரு எண்ணத்தோட வச்சுதான் மாறுறது. அப்ப உங்களோட எண்ணத்துல மனம் இருந்து கொண்டு கேட்கல, உணர்ச்சி பெருக்கம் கூடி கொண்டு போகும். அப்ப அந்த எண்ணத்தை நீங்க டைவர்ட் பண்ணிக்கல, இசைய போடல, டைவர்ட்டிங். அப்ப அது குறையும். அப்ப அப்படித்தான் அது வேலை செய்த ஒழிய இன்னொன்று வச்சா நீங்க நேரத்துக்கு ஏற்பன்னு சொல்லிக்கல. இந்த ராவணனுடைய தர்பாரில் ஒரு நேரத்துக்கு காலையில் பாடும் ராகம் என்னவோ மகிழ்ச்சிக்குரிய ராகம், கடைசியில கல்யாணம் ஒன்று சொல்லி ஒரு ராகத்தை சொல்லிக்கலாம். அதுல ஒப்பாரிய பற்றி சொல்ல இல்லை. ஏன்னா ஒப்பாரி இது நெகட்டிவ் எடுக்கலாம். அந்த ஒப்பாரியில சொன்ன மாதிரி நகைச்சுவையும் உள்ளடக்கிறது மற்றபடி ஒப்பாரி வச்சு செத்த வீட்டுல கத்தி குளர்றது கவலையால முள்ளால எடுக்கணும் மாதிரி துக்கத்துல இருக்கீங்களே, இன்னும் ஒப்பாரி வச்ச துக்கத்தை கூடணும், அந்த துக்கம் போயிடும் தெரியல. முள்ளால எடுக்கிறேன்னு சொன்ன மாதிரி சொல்லி நிறுத்துகிறேன். எனிவே நீங்க செய்த பேச்சு ரிஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருந்தது. அதில் உண்மையை நாங்கள் அறிஞ்சிருக்கணும் மொழிய. இது அப்ப நான் சொல்றது நிவாரணம் என்ற சொல்லிதான் பொருத்தம். மருத்துவம் என்று சொன்னா மீனிங்கே டிஃப்ரெண்டா வருது. இதெல்லாம் ஒரு நிவாரணமா இருக்குன்ற ஒழிய. ஒரு கருத்து என்னன்னா, ஜஃப்னா ஹாஸ்பிட்டல்ல இந்த டிப்ரெஷனுக்கு ஒரு எனக்கு தெரிந்த ஒரு ராம்நாத் அகாடமி ஒரு லெக்சரர் கூப்பிட்டு அந்த டிப்ரெஷன் ஆக்கள் இருக்கிற அந்த வார்ட் 8 என்னன்னு சொன்னவர், அதுல பாடிக்கொண்டு வந்தவர். அதுல அவர்கள் கனபேர்ல வித்தியாசம் தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னார். டிப்ரெஷன் சொல்லுங்க, தாட்டோட வச்சுதான் உணர்ச்சி வருகின்றது. தாட் இல்லாம உணர்ச்சி வராது. மற்றது இந்த முதல் தடவை நான் அப்ப பள்ளிக்கூடத்துல படிச்சு கொண்டிருக்க டைம்ல SJV ஸ்ட்ரோக்ல ரிகவர் பண்ணிக்கல நியூராலஜி சொன்னாராம் இசையை போட சொல்லி டு ரிகவர் ஃப்ரம் ஸ்ட்ரோக். ஸோ நான் அது சிறு வயதிலேருந்தே அதை பற்றி கேள்விப்பட்டேன். நான் அப்ப நான் மருத்துவ கல்வி கூட போகல. அப்பதான் யோசிச்சு நிறைய இதுல ஒரு விஷயம் இருக்கும். நன்றி. நன்றி 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 டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். டாக்டர் சிவச்சந்திரிகா மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே, ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் மாஸ்டர் ஃப்ரம் ஜெர்மனி, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வணக்கம். சாரி, சொல்லுங்க. யார சொல்றீங்க? டாக்டர் சிவச்சந்திரிகா மாஸ்டர். வணக்கம். மன்னிக்கவும், நான் வீடியோக்களுக்கு வர முடியவில்லை. இன்றைய இசையின் மருத்துவம் சிறப்பான பேச்சாக இருந்தது. இசை ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். இங்க இந்த தளத்திலேயே பல பேர் பேசியிருக்கிறார்கள். இசை ஒரு மருத்துவம். இசை
நாங்க பாடிக்கொண்டு உண்மையாகவே நாங்கள் பண்ணோடு பாடிக்கொண்டிருக்கும் போது ஏதாவது வருத்தம் இருந்தாலும் நாங்கள் அதை அந்த வலி தெரியாமல் இருக்கிறது. அவ சொன்ன மாதிரி இசையினால் பல நரம்பு மண்டலங்கள் ஆக்டிவேட் பண்ணப்படுகிறது. அதனாலதான் அவர்கள் அந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைமை வருகிறது. ஏதோ ஒரு இதை கலப்பினாலும் மறந்து இருக்கக்கூடிய நிலைமை வாருது. மாணிக்க வாசகர் திருவாசகம் பாடினார். அதுல சொல்லப்படுகிறது திருவாசகத்துக்கு உருகாதவர் ஒரு தருமே இல்லையண்டு. அதுல பூபால ராகம் கணக்க பாவிக்கப்படுகிறது. அதால மைண்ட் ஒரு ஆக்டிவான நிலையில நாங்க இருக்கக்கூடிய இருக்கிறது. நானும் ஒரு திருவாசகம் ஒன்றை பாடி விட்டு போகிறேன். இதுக்கு இந்த இசை என்ற மருத்துவமும் இந்த திருவாசகம் இந்த இடத்துக்கு சூட்டபிளா இருக்கும்னு நினைக்கின்றேன். ஒரு திருவாசகம் பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து நக்கி நக்கி பாட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் போது நாயினே கூட வேண்டும் நான் போற்றி புழு கூடு நீக்குவனை போற்றி பொய்யலாம் விட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து நின் மெய்யனே நான் நினைக்கிறேன் பூவால எனக்கு ராகத்தை மறந்து போனேன். மோகன ராகத்தில் தான் திருவாசகம் பாடுறது. அதான் திருவாசகத்துக்கு ஒரு ஆதாரம் இல்லைன்னு சொல்லப்படுது. அந்த சந்தர்ப்பத்துல எனக்கும் கதைக்கிறதுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி சூரி. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் சிவச்சந்திரிகா மாஸ்டர். ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் நன்றி. அதாவது இசையோடு மருத்துவத்தையும் இணைத்து அழகான செய்தியை தந்திருந்தீர்கள், ஒவ்வொன்றிற்கு ஒன்று தொடர்படுத்தி. அதாவது மனிதர்கள் மட்டுமல்ல, இறைவன் மட்டுமல்ல, இந்த மரங்கள் கூட இசையிலே மயங்குகின்றது என்பது ஆய்வாளர்களுடைய கருத்து. உங்களுடைய இன்றைய நிகழ்ச்சிக்கு நன்றி கூறுகின்ற நேரம். அதாவது அடுத்ததாக என்னவென்றால், அடுத்த நிகழ்ச்சியையும் நீங்கள் தயாரித்து தரலாம். எவ்வாறு என்றால், ஒரு பாடலை பாடி இந்த பாடல் இந்த மருந்துக்கு, இந்த மருத்துவத்திற்கு என்று சொல்லி நீங்கள் தரும் பொழுது தொடர்ந்து சில நிகழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருக்கும். தந்த நிகழ்ச்சிக்கு நன்றி கூறி நிற்கின்றேன். நான் உண்மையில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த கருத்தை தான் நான் எடுத்தேன். நானே இந்த தாலாட்டு பாடல் எல்லாம் நானாகவே இயற்றி பாடி வைத்த பாடல்கள் கூட இருக்கு. அதே போல நான் நினைத்தேன், சில பக்தி பாடல் என்றால் அந்த பக்தி இந்த ராகத்துல அமைந்திருக்கிறதுன்னு சொல்லி அந்த பாடலை அப்படி பாட எப்படியும் ஒரு ஒன்றரை மணித்தியாலம் எடுக்கும். இதற்கு இந்த ஒவ்வொரு உதாரணங்களை பாடினால் டைம் காணாதபடியாத்தான் நான் அந்த ராகங்களுடன் நிறுத்தி விட்டேன். இன்னொரு முறைக்கு அப்படி செய்து பார்க்கலாம். நன்றி. நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர். செகண்ட் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். கலைவாணி அம்மா, இன்று அந்த இசையும் மருத்துவமும் பற்றி கூறினீர்கள். எனக்கு எந்த பாட்டு பாடுவதாக இருந்தாலும் இசை எல்லாரையும் மயக்கிவிடும். மன அழுத்தம் இருக்கும் போது ஒரு பாடலை போட்டால் அது பிறகு மன அழுத்தம் எங்க போனன்னு தெரியாம போயிடும். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இந்த ராகங்களை பற்றி தெரியாது. நீங்கள் இப்போது குறிப்பிட்ட ராகங்களை நீங்கள் ஒரு எழுதி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கு அனுப்பினீர்கள் என்றால் அவர் அந்த குரூப்ல போட்டா எங்களுக்கு அந்த ராகத்தோடு எந்த ராகம் என்னத்துக்கு உதவும் என்றது மிகவும் உதவியாக இருக்கும். அதைத்தான் கேட்போம் என்று வந்தேன். மிக்க நன்றி அம்மா.
மிக்க அப்படி நன்றி. செய்யணும். அடுத்த நிகழ்ச்சிக்காக அப்படி ஒரு நான் இதிலேயே அப்படி ஒரு டைப் பண்ணி டைப் பண்ணி சேவ் பண்ணி போட்டு பார்த்து நான் அழிஞ்சு போச்சு. அதனால் இரண்டாவது பக்கத்தை அனுப்பவில்லை. நீங்க குறிப்பிட்டது நான் எழுதி வைத்திருந்தேன். ஓகே, அதை அனுப்பினால் நாங்களும் என்னத்துக்கு என்ன ராகம் உதவும் என்றது எங்களுக்கு பிறகு மீண்டும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்றதுதான் எனது அபிப்பிராயம். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி சுகேந்திர மாஸ்டர். அருணதி மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி கலைவாணி மாஸ்டர். மிகவும் அருமையாக நீங்கள் எல்லாத்துக்கும் மருத்துவமும் இசையும் என்பதை மிகவும் அருமையாக விளங்கப்படுத்துகிறீர்கள். சிறப்பான பேச்சு, ஒவ்வொரு ராகத்தை பற்றியும் கூறி இந்தந்த ராகம் என்னென்ன நோய்களுக்கு மாற்றும் என்பதை கூறினீர்கள். அது உண்மையாக எங்களை புரந்தரதாசரோ எந்த வாக்கியர் எல்லாரும் அவர் அந்த இதுகளை இசையால தான் கடவுளிடம் அடைந்தவர்கள். தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதர், மற்றது அந்த மூர்த்திகள் என்று சொல்லப்படுவ அவர்கள் இசையால தான் கடவுளிடம் அடைந்தவர்கள். அப்படியே இசையால் நாம் எதையும் சாதிக்கலாம் என்பதை நீங்கள் அழகாக எடுத்து கூறினீர்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி. நன்றி. நன்றி அருணதி மாஸ்டர். பஞ்சச்சமாயா, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று கலைவாணி மாஸ்டர் அவர்கள் அருமையாக எங்களுக்கு இசையும் இருந்தார். அதாவது கர்நாடக இசையை பற்றி கூறியிருந்தார். பலரும் பேசிவிட்டார்கள். இருந்தாலும் இந்த ராவணன் காம்போதி ராகம் பாடித்தது, அதனால அவர் அச்சீவ் பண்ண கன விடயங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நாளையிலேயும் காம்போதி ராகம் இருந்ததுன்றது எனக்கு சரியா தெரியல. பண்ணிலே இருக்குது, பன்னிசையிலேயே இருக்கிறது, தேவார பண்ணிலேயே இருக்கிறது காம்போதி. ராவணன் வீணையில காம்போதி ராகத்தை வாசித்ததாகத்தான் நாங்கள் படித்திருக்கிறோம். அந்த மலை மற்றது சிலப்பதிகாரத்திலேயும் இளங்கோவடிகள் இந்த இசையை பற்றி வடிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறார். என்ன மாதிரி இசைய இந்த 8 நோட்டுகளை பற்றி அங்கேயும் அந்த அதாவது ஆதி காலத்திலிருந்தே தமிழர்கள் இசையில இருந்திருக்கணும். அதுவும் இல்லாம விபுலானந்த அடிகள் யாழ் நூலிலே இந்த யாழை பற்றிய விவரத்தையும் எழுதியிருக்கிறார். யாழ் என்ற நூலை எழுதி அதாவது 8 நோட்டை போட்டு அந்த 8 அந்த ஸ்ட்ரிங் அது இல்லை டைட் பண்ண இந்த 8 இது நோட்டும் வருமென்றதை விளங்கப்படுத்தியிருக்கிறார். அப்படினால கர்நாடக இசைக்கு முதல் தமிழ் இசை இருந்ததுன்றதை இதுகள் ஒத்துக்கொள்கிறது என்று கூறிக்கொண்டு நீங்கள் இதை பற்றி என்னன்னு சொல்லுறீங்களோன்னு கேட்டு விடைபெறுகிறேன். நீங்க குறிப்பிட்டது போல காம்போதி ராகத்தை பண்ணில காம்போதி என்று குறிப்பிடவில்லை, தக்கேசி. தக்கேசி என்பது அதே நோர்தான் காம்போதி ராகம். அப்படித்தான் நன்றி அம்மா. பவானி மாஸ்டரோடு நாங்கள் நிறைவு செய்ய நீங்க ஒத்துழைப்பதை கருதுகின்றது. இப்போது ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர். சவுண்ட் வேற இல்ல. இசையும் மருத்துவம் அந்த இது மிகவும் சிறப்பாக பேசியிருந்தீர்கள். அதில் அடுத்த முறை உங்களுக்கு 1 மணித்தியாலத்துக்கு மேலே தரலாம். இந்த இசையை நீங்களையும் பாடி இதை என்ன மாதிரி மருத்துவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதை நீங்கள் விரிவாக அடுத்த நீங்க விடுதலை உங்களோட ஹாலிடேக்கு போட்டு வந்த பிறகு ஆறுதலாக நீங்க பேசலாம். மற்றது உங்களுக்கு தெரியும், கைலைநாதனுக்கு மிகவும் பிடித்த ராகம் காம்போதி என்று தெரியும். ஆனால் காம்போதியில் எனக்கும் கைலைநாதன் போல எனக்கு விருப்பமான காம்போதி ராகம். அதில் அந்த ராகத்திலே ஒரு பாட்டை நீங்க பாடலாம். அதை முடியாட்டிக்கு வேற என்ன பாட்டு கூட நீங்க பாடலாம். நீங்கள் இசை ஆசிரியர் என்றபடியா கட்டாயம் பாட்டு பாடித்தான் நீங்க இட வேணும் என்று கூறிக்கொண்டு நான் இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு போன்றேன். நாளை காலமே சரோஜினி நலன்சுவனுடைய யோகா
நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. சிட்னியிலிருந்து நடத்துகிறார். அடுத்ததாக 11 மணிக்கு சந்திரகலா அவர்கள் ஏற்றம் என்ற தலைப்பில் பேச வருகிறார். அடுத்ததாக நாளைக்கு 8 மணிக்கு யுவர் சாமியுடைய ஆயில நட்சத்திரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சி டாக்டர் நவரட்னம் தலைமை தாங்கி அதை வளர்ந்து நடத்துவார். அதற்கு யுவர் சாமியை பற்றி கருத்துக்கள் மற்றது பாட்டுக்கள் என்ன பாடியிருந்தால் நீங்கள் நாளைக்கு வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதே போல நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம் சாட்டர்டே 21ஆம் தேதி 9 மணிக்கு யூகே டைமுக்கு டாக்டர் ஜெயமோகன் ஆஸ்திரேலியாவிலிருந்து அனுப்பியிருக்கிறார். யாதும் யாவரும் என்ற ஒரு படம் ஒன்று ரிலீஸ் பண்ணி இப்போதான் வெளியில வந்திருக்கு. இந்த படத்தை போடுவதற்காக இருக்கின்றேன். அது 9 மணிக்கு தொடங்கினது. அந்த படத்தை நான் முடிக்கலாம் இல்லைன்னா இந்த 90 மினிட் ஷோ எப்படியா நீங்கள் முடியுமெண்டா சாட்டர்டே 9க்கு வர தண்டியுங்கள். அருமையான படம், தியேட்டரில் ஓடின படம். அது சிட்னிலையும் கனடாலையும் திருப்பியும் சொல்றேன். சாட்டர்டே 21 டிசம்பர் 9 AM UK டைம், அதாவது 8 PM சிட்னி டைம் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். இப்பொழுது தளத்தை கலைவாணி டீச்சரிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி. ஒரு கீர்த்தனன் படிக்கவா? இதை நீங்க படிங்க, காம்போதி ராகத்துல படிங்க. ஓகே, நன்றி. நன்றி. பாடலை எல்லோரும் சார்பிலும் நான் பாராட்டுகின்றேன். எங்களுக்கு நிறைவு செய்யும் நேரம் கட்டிக் கொண்டிருக்கின்றபடியால் தமயந்தி சிங்கார வடிவேல். எல்லோருக்கும் வணக்கம். கலைவாணி அம்மா, உங்களுடைய இசையோடு சேர்ந்த பேச்சு மிகவும் நன்றா இருந்தது. ஆனா எல்லாரும் சொல்லிவிட்டார்கள். நானும்
எங்களுடைய உடம்புல எந்த பகுதியில ஒரு பெயின் வந்தாலும் நாங்கள் ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு ராகத்தை கேட்டு கொண்டிருந்தா அந்த பெயின் அப்படியே எங்களை விட்டு போறதை நானும் அனுபவிச்சிருக்கிறேன். அப்படியே எனக்கு உண்மையா இருந்தது. நாங்கள் மட்டுமில்ல, பறவைகளும் மிருகங்களும் கூடி இந்த இசையில மயங்குறாள் என்று ஒரு இடத்துல வாசிச்சிருக்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சுரேந்திர அம்மா சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ராகங்களை ஒருக்கா எழுதி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கு அனுப்பிவிட்டால் நாங்களும் எல்லாரும் அதை படிக்கக்கூடியதா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக ஆனந்த பைரவி ராகம், நீலாம்பரி ராகம், வசந்த ராகம் அதுகளை இருக்கா அதோட சேர்த்து விட்டா நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிக நன்றி அம்மா, நன்றாக இருந்தது உங்களோட பேச்சு. நன்றி தமயந்தி மாஸ்டர். பவானி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று கலைவாணி அம்மா நல்லொரு சங்கீதத்தை பற்றி வடிவாக பல பல விஷயங்களை சொன்னா மிகவும் நல்லா இருந்தது. இந்த ஒப்பாரி பாட்டு இந்த ஒப்பாரி சொல்லியக்குள்ள அழாம இருக்கிறவே அழுவினம். அதாலதான் அந்த கூட அதெல்லாம் ஆக்களுக்கு ஒரு தெளிவு வாரதுன்றதுக்காகத்தான் கூட அந்த ஒப்பாரிய பாடினோம். சொல்லி சொல்லி வேர்ட்ஸை சொல்லி சொல்லி கொண்டு வரையக்குள்ள அங்க அதுல செத்தோட்ல இருக்கிறவ தாங்களும் அழுவினான். அப்ப அவைக்கு ஒரு அழ பண்ணக்கூடிய வர்றதுக்காக தான் நான் செய்யறதுன்றதை சொல்லிக்கொண்டு நீங்கள் வடிவாக பாடி இருந்தீர்கள். மரகத வல்லினி என்ற பாட்டு பாடியதை மிகவும் சந்தோஷம். நன்றி, வணக்கம். நன்றி 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 பவானி. நாங்கள் முடிவு செய்யும் நேரத்துக்கு வந்து விட்டோம். ஜெகநாதன் மாஸ்டர், முக்கியமான ஒன்று சொல்லணும், ஒரு நிமிஷத்துல சொல்றேன். நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. நான் ஒன்று முக்கியமா சொல்றேன். பவானி சொன்ன மாதிரி ஒப்பாரி பாட்டு மிகவும் முக்கியம். அதாவது பொட்டுல பண்ணாமல் டிப்ரெஸ் பண்ணாமல் எங்களை இதை கொண்டு வருது. அதுல ஒப்பாரியில நாங்க எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறோம். சரி, அதே போல மார் தட்டும் போது மார் தட்டும் போது எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகின்றது, தலைமை செலுத்த துரிதப்படுத்தப்படுகின்றது என்பதையும் அறிந்துள்ளேன். இனி நீங்க சொல்லுங்க ஜெகநாதன். அதாவது இந்த என்னன்னு சொல்றேன்னா, ஸ்ட்ரெஸ் குறைச்ச உடனே இம்யூன் சிஸ்டம் வில் ஃபங்க்ஷன் இன் இஸ் ஆப்டிமம். அதான் நாங்க நடக்குது. அப்ப நீங்கள் என்ன ராகத்தை படிச்சாலும் அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் குறைஞ்ச உடனே இம்யூன் சிஸ்டம் வில் ஒர்க் டு த மேக்ஸிமம். மற்றது அந்த பாட்டு வீணை கொடியுடைய வேந்தனை என்று அதுல கடைசியா காம்போதெல்லாம் முடியுது. அந்த கையில நான் என்னை கவர்ந்த பாடட்டோன்னு காம்போதியில முடிக்கிறேன். அப்ப அந்த பாட்டை கேட்டீங்கன்னா எல்லா ராகங்களும் இருக்கு அதுல. நன்றி. அடுத்து chat box வாசிக்க போகின்றோம். Okay. So Dr. Sarah Sivaloganathan Master says, useful talk, well presented, thank you. Radhe Master from London says, very grateful, very well presented, useful talk, greatly appreciated. Music should strike fire from the heart of a man and bring tears from the eyes of a woman. That's a quote from Beethoven. Yana Yogaraja Master says, thank you, Kalawani Master, for excellent and informative speech. Please come again, sing along with Ragam, explain with illness. Thank you. Okay. கலவாணி சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச். எல்லாருடைய ஊக்குவிப்பும் எனக்கு ஊக்கந்த மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க. அடுத்த தடவை நான் என்னுடைய விடுமுறை கழித்து நான் நிச்சயமாக உங்களுக்கு பாடலுடன் அந்த நிகழ்ச்சியை தருகிறேன். நன்றி அம்மா. திரும்ப உங்களை பாராட்டி நிறைவு செய்வோமா அருந்ததி மாஸ்டர்? நான் நினைக்கிறேன் நாளைக்கு சில வேளையில இந்த வருடத்துல இன்றுதான் கடைசியோ தெரியல, சில வேளை கிடைத்தால் வருவேன். சிட்னியில நிப்பேன். ஜனவரி முழுக்க சிட்னியில நிப்பேன். அங்கிருந்தும் அந்த டைம் கிடைத்தால் இணைந்து கொள்வேன் நினைக்கிறேன். நன்றி. உங்களுக்கு கிடைக்கும். உங்களை நாங்க திரும்ப சந்திப்போம். இதுதான் தியானம் நாங்க செய்கின்றோம். நன்றி. மிக்க நன்றி கலைவாணி மாஸ்டர். நீங்கள் ஒரு 4 ராகத்தை எடுத்து என்னென்ன இந்த ராகம் இதால அந்த ராகத்தையும் பாடி ஒரு கீர்த்தனங்களையும் பாடினீங்கன்னா எல்லோருக்கும் கொஞ்சம் கூட விளக்கமாக இருப்பார்கள். மிக்க நன்றி. கன நேரம் எடுக்கும் முழு பாடும் பாடினா அப்ப சில பகுதிகளை மட்டும் பாடி இந்த ராகத்துல இந்த ஒரு துண்டு எடுத்து அப்படி செய்யலாம். நல்லது. நன்றி. நன்றாக செய்துள்ளீர்கள். நிறைவு செய்யும் நேரம் இது. இந்த அழகான உலகத்தை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் நாம்.
இந்த அழகான உலகத்தை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் நாம். ஒரு நாள் நாம் திரும்பி செல்லத்தான் போகின்றோம். ஒரு நாள் நாங்கள் திரும்பி செல்லத்தான் போகின்றோம். தேதி மட்டும் தெரியவில்லையே, ரகசியமாக உள்ளது என்று கூறி நன்றி என்று கூறி உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். உலக தியான குழு நாளைக்கு காலை 9:30 மணிக்கு நாங்கள் உங்களை சந்திக்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. Have a nice holiday. Thank you. நன்றி.